ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி மார்க்கு புஸ்தகம் 4வது அதிகாரம் 35 வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார். வேறு படகுகள் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகளின் மேல் முதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்கே வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில், இந்த வேத வசனத்தில் காற்று அதிகமான பயங்கரமான அகோரமான படகுகளை பெய்து கொண்டு இருக்கிறார்கள் சீசர்கள். இயேசு கப்பலில் பின்னணியத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்படி தூங்கி கொண்டு இருக்கிற வேளையில் பின்னணியத்தில் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ காற்று வேகமாக மோதி அடிக்குது. இப்பொழுது சீசர்கள் எல்லோரும் அறிந்து கொண்டால் நாம் மரித்து போவோம். இந்த சூழ்நிலை வரும் பொழுது இப்பொழுது தான் அவர்கள் உணர்வுகிறார், நம் படகில் இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, இயேசு ஐயரே என்று சொல்லி அவரை தட்டி எழுப்புகிறார். நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார். அந்நேரத்தில் இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். அது உடனே அமைதலாயிற்று. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் அருகிலே இயேசு இருக்கும் பொழுதுதான் உபத்திரவங்கள், வேதனைகள் அமோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நாம் பதறாமல் நாம் அருகில் இருக்கும் இயேசுவை பார்த்து, இயேசுவை நோக்கி நாம் விண்ணப்பத்தை செய்யும் பொழுது பதறாமல், எந்த காரியங்கள் வந்தாலும் அதை பதறாமல் நாம் இயேசுவை பார்த்து இயேசு விண்ணப்பம் செய்யும் பொழுது, இயேசு இந்த காற்றையும் கடலையும் அதட்டினது போல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், வருமானத்தில் கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசு மாற்ற அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் எல்லாவற்றையும் மாற்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே அந்த காரியங்கள் எல்லாம் மாறிப்போகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியை, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த நாள்